பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் அனுசரணையை வழங்குபவர்கள் சுவிஸ் லாஞ்சில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. மருந்தின வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றி போற்றி உணின். அதாவது முன் உண்ட உணவு செரித்ததை அறிந்து உணவை உண்டால் உடலுக்கு மருந்து தேவையில்லை என்ற மருத்துவம் சார்ந்த குரலோடு இன்றைய பெண்ணேலி பேசவா நிகழ்ச்சியில் SGS தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்பவர் டாக்டர் பஞ்சகல்யாணி செல்லத்துறை அவர்கள். இவர் அம்பன் ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றுகிறார். இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வமுடையவர், புகைப்படக்கலையில் திறமையானவர், இயற்கையை மிகவும் நேசிப்பவர், தொல்பொருள்களை சேமிப்பதிலும் அவற்றை எமது கடந்து வந்த வாழ்வின் சாட்சியங்களாக ஆவணப்படுத்துவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இதுவரை 5 சிறுவர் இலக்கிய நூல்களை தந்திருக்கின்றார். சூரிய பெண் என்ற கவிதை நூலை எமக்கு தந்திருக்கின்றார். இவருக்கு வடமாகாண விருது மற்றும் ரா உதயணன் விருது ஆகியன கிடைத்திருக்கின்றன. இவரை பற்றி சொல்வதற்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. புலோலியூர் பல புகழ்பெற்ற இலக்கிய கர்த்தாக்களை எங்களுக்கு தந்திருக்கின்றது. சதாவதானி நாவண்ணா கதிரவே பிள்ளை, தென்புலோலியூர் கணபதி பிள்ளை, புலோலியூர்கான சதாசிவம், புலோலியூர் தம்பையா, புலோலியூர் கந்தசாமி மற்றும் நாங்கள் எல்லோரும் அறிந்த புலோலியூர் இரத்தின வேலோர் என இது பிரிந்து செல்லும். ஜீவநதி வெளியீடான குலபொனி என்ற நூலில் புலோலியூர் இரத்தினவேலோன் அவர்கள் 17 பக்க கட்டுரை ஒன்றை தந்திருக்கிறார்கள். அங்கிருந்து எத்தனை பெரிய ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் என்பதை அவ்வளவு அழகாக தொகுத்திருக்கின்றார். இந்த வேளையில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஜீவநதி பதிப்பீட்டகமானது மகத்தான கலைஞர்களை பற்றி, அந்த கலைஞர்கள் வாழும் போது வாழ்ந்த பிற கலைஞர்களின் வாயிலாக நேர்காண நூல்களை தேடியெடுத்து, குறிப்பாக புலோலியூர் ரத்னவேலோன் அவர்களுடைய விமர்சன கட்டுரைகளை அவர் நாடறிந்த படைப்பாளர். புலோலியூர் தந்த எழுத்தரசியாக எங்களுடைய மருத்துவர் டாக்டர் பஞ்சகல்யாணியை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் இன்றைக்கு அழைத்துக் கொள்ளப் போகின்றோம். ஒரு கையால் நாடியை பிடித்துக் கொண்டு மறு கையால் எழுதுபவர் என்று பிரபல்யமான அமரத்துவம் அடைந்த எங்களுடைய செங்கியாளியார் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. எங்களுடைய பஞ்சகல்யாணி அவரோ மருத்துவராகவே இருக்கின்றார். ஒரு கையில் மனிதர்களின் நாடியை பிடித்தபடி அவர்களுடைய நோய்கள், அவர்களுடைய வாழ்வு கூறங்கள், அவர்களுடைய நடத்தை கூறங்கள் ஆகியவற்றை அந்த யாழ்ப்பாண பிரதேசத்தில் பார்த்து அவர்கள் முதியவர்கள், சிறியவர்கள் போன்ற கூறங்களை அழகான கவிதை மொழியில் செய்த தந்து வருகின்றார். எல்லோருக்கும் விளங்கும் இலகுவான எளிமையான மொழி. இவர் மருத்துவமும் இலக்கியமும் கொண்டிருந்தவர். அதை எங்களுடைய நிகழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் டாக்டர் பஞ்சகல்யாணி செல்லத்துறை அவர்களே. வணக்கம். உங்களுடைய எல்லாமே பருவம் கெட்ட பாடசாலைகளை பற்றி எங்களோட குடும்பமான சொல்லி எங்களுடைய அப்பா அம்மாவும் வேதாயப்பட்டதார்கள், கலைப்பட்டதார்கள். நான் சின்னலேயே அம்மாவோட இந்து தமிழ் மகாவித்தியாலயத்தில் சென்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு அரங்கு பாடசாலையாக புலோலி MMTMS-ம் புற்றலை மகாவித்தியாலயம், ஊரல் கணேச வித்தியாலயம் இருக்குது. இடைநிலை கல்வியை நான் மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல பெற்றேன். அதுதான் இந்த பாடசாலை காலத்திற்காலம். உயர்கல்வியை நான் யாழ் மருத்துவத்துல கற்றுக்கொண்டேன். பெண்ணே நீ பேசவா? கல்வி சார்ந்தும் கலை சார்ந்தும் இரண்டும் இணைகின்ற புள்ளி பிரமிக்க வைப்பது. அதன் காரணமாக இருக்கத்தக்க உங்களுடைய மனத்தில் இருக்கின்ற கல்வி கூடங்கள் அல்லது மனிதர்கள் யார்? கல்வி சார்ந்து சொல்லியல எங்களோட பெற்றோரை நான் சொல்லுவேன்.
அதுக்கு பிறகு நான் படித்த பள்ளிக்கூடம், தனியார் கல்வி நிறுவனம், பல்கலைக்கழகம், இதுகளில் எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் மிகவும் மனப்பூர்வமாக, மணி ஓரியன்டா இல்லாம மனப்பூர்வமாக கற்பித்தார்கள். அதான் எங்களோட கல்வி வளர்ச்சிக்கு ஒரு பெரிய வந்து சக்தியாக இருந்தது. அதோட எனக்கு சின்ன ஆரம்ப படிப்பித்த திரு ஜெயவீரசிங்கம் என்ற ஆசிரியர் குழந்தைகளின் உல நலன் கேற்றமாக படித்தார். அது சொல்ல வேண்டிய நான் அதை சொல்றேன். கலை சார்பாக எடுத்த எங்களுடைய அம்மா இந்த ஒரு ஜெனட்டிக் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அவை இந்த ஆக்களில் சிற்பம், சித்திரம், புகைப்படம் எல்லாம் செய்யறது, பாடல் எழுதுறது எல்லாத்திலையும் சிறந்து விளங்கிச்சிறேன். அதனால எங்களுக்கும் அது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய பதிவில் குணசீலன் ஆசிரியரை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அவ்வாறு உங்களுடைய மருத்துவத்துறை சார்ந்து உங்களை குறுக்க இருக்கின்ற உங்களுடைய வெளிச்செலுத்திய ஆசிரியர்கள் உங்களை எழுத்துக்கள் ஊக்குவித்த மனிதர்கள் யார்? பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் அண்ட் பிசியோலஜி ப்ரொஃபசர் இருந்தவர். அவர் அந்த எங்களோட விளையாட்டு பேரையும் சொல்லி கூப்பிடுவார், அழகாக உச்சரிப்பார், கூப்பிட்டு எல்லாருமே தனி கவனம் எடுப்பார். இப்ப அவர் எனக்கு மிகவும் பிடிச்ச ப்ரொஃபசர் நந்தி இவங்களை படிப்பிச்சார். அவற்றை ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கே வித்தியாசம். அவரும் இந்த கல்வியில ஒரு சிறந்த ஆசிரியர் என்று நான் சொல்லுவேன். மற்றது கலை பயணம் என்று சொன்னால் நாங்கள் சின்னலேருந்து எழுதி கொண்டு வரோம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் டிராமா 3 நடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சு உற்சாகப்படுத்தி எனக்கு மேல குச்சம் எல்லாம் இருக்கிறது அந்த டீச்சர்ஸ் நான் சொல்லுவேன். டாக்டர் நந்தி உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக அப்படியே இருக்கிறார். என்ன மருத்துவத்துறையும் இலக்கியத்துறையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போன ஒரு பெருந்தகை. உங்களுடைய கவிதைகள் நல்ல அழகான மனிதர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், அதுவும் ஒருவர் தன்னுடைய மிக கஷ்டமான உடல் வருத்தங்களை சொல்லுகின்ற ஒரு வயோதிபர் வருகின்ற போது அதை பற்றி நல்ல அழகாக அடுக்கு வார்த்தைகளில் எழுதி விடுகிறீர்கள். சிறிய சிறிய வசனங்கள். இப்ப நாங்கள் மறக்க மாட்டோம். உங்களுக்கு நேரத்துக்கு குளிச பிடிக்கணும், அதில் எழுதி இருக்கும். ஐயா இப்படி இதன்னோடு பண்றது அடுக்கு மொழியில வந்திருக்கும். இந்த கவிதைகள் இப்போது நீங்கள் தேர்வு செய்கின்ற இடங்கள் மிகவும் கூர்மையாக, புத்தி கூர்மையுடன், இலக்கிய அறிவுடன் இருப்பதால் எங்களை கவர்கின்றன. அதை பலப்படுத்தி நீங்கள் பெரிய இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெண்ணே நீ பேசவா. உங்களுக்கு என்னென்ன கவிதை மீது பிடிப்பு வந்தது? எவ்வாறு இந்த சந்தமொழியில் எழுதுகிறீர்கள்? எவ்வாறு இந்த மக்களை தேர்வு செய்கிறீர்கள்? கவிதை நாங்க சின்னலேயே மாவியாரண்டு தெரியாத காலத்துல சிறு நன்று மாணன் மீது கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பாட்டுகள் எல்லாம் அது சந்தத்தோட வரைக்குள்ள குழந்தை பிள்ளையிலேருந்து எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்ப நானும் எழுதுறதுக்குள்ளே எனக்கு அந்த சந்தத்தோட எழுதுறதான் கூடுதலா ஆசை. சந்தப்படி எழுதினா தான் அது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கிறது. மற்றது நோயாளர்கள் வரைக்குள்ள எங்கள்கிட்ட துன்பத்துல வருவினோம். அப்ப நாங்கள் பேசவும் இல்லாது சொல்லி கேட்க மாட்டேனோம். அப்ப சில கோபம் வந்தா நாங்க எங்களை ரிலாக்ஸ் பண்ணுவோம், பேஷண்ட பேசலாதானே. அப்ப இது நாங்கள் ஒரு கவிதையாக்கலாம், கதையாக்கலாம் மனசுக்கு நினைச்சு எங்களை ரிலாக்ஸ் ஆக்கி அவையோட தச்சு கொள்றதுதான். மற்றும்படி இயற்கையை பார்க்கல அது யாருக்கும் அந்த அழகில ஒரு கவிதை வரும் தானே. பெண்ணே நீ பேசவா. கவிதைகளை விடவும் உங்களுடைய முகநூலில் நாங்க கம்பளப்பூச்சின்னு சொல்றோம், மேல கம்பளப்பூச்சியா இருக்க வேணும். இப்பவும் எனக்கு ஆசையா இருக்கு. அது இங்க ஒரு படம் அப்படியே குட்டி காரோட போறதெல்லாம் அப்படி மிக நுணுக்கமான உங்களோட புகைப்பட கலையும் மிகவும் நான் ரசித்து பார்ப்பது உங்களுடைய முகநூலில். அரசியல் பிரச்சனைகளை சொல்லுகின்ற, அவற்றை பற்றி கதைக்க கூடியதாக இருக்கக்கூடிய படங்களை கூட போட்டு விடுவீர்கள். பின்னுக்கு விமர்சனங்கள் அவற்றில் ஒன்றோடு ஒன்று விளையாடி கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய வேலை செய்வது இருப்பது. இவ்வாறு இந்த புகைப்பட கலையில் இவ்வாறு ஆசை வந்தது. அதோடு நீங்கள் பிற கலைகளில் ஏதாவது விளையாடுகளாக இருந்தால் அதை பற்றி சொல்லுங்க. புகைப்படம் எனக்கு சின்ன குட்டி குட்டி பூக்கள், சின்ன பூச்சிகளை கண்ட ஆசை. அப்ப நான் சின்ன வயசு, அப்ப கேமராவும் இருக்கையில அப்ப அதெல்லாம் படம் எடுக்கணும்ன்றதான் இந்த சின்னல ஆசை. அப்ப நான் இந்த எங்கட போன்ல இருக்கிற கேமராவாலதான் இந்த படங்களை எடுக்கிறது. சின்னல பார்த்த ஆசைகளுக்கு தான் நான் இப்ப அதை செய்து கொண்டு. அதோட எனக்கு அந்த சின்ன வயசுல அவையெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை தந்தது. இப்ப தமிழ பூச்சியை கண்டாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்ப அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டால் மற்றவையும் பார்த்து சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் நான் அதை செய்யறது. உண்மைதான், அது நடக்குதுதான். எல்லாத்தி நாளையும் அந்த கவலை வச்சு நினைச்சு வச்சிருக்கிறேன். நல்லா இருந்தது. பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய மகள் வரைந்த ஓவியங்களை உங்களுடைய புத்தகங்களின் பின்னட்டையில் போட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஓவிய திறமை அல்லது ஒரு வீணையுடன் ஒரு சரஸ்வதி போல இருந்த ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஏதாவது பிற கலைகள்? ஓவியம் நான் சாதாரணமாக ஆர்டிஸ்ட் கிடையாது, சாதாரண
என்னுடைய மகள் தன் இதுகளை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சித்திரத்தை ஒரு வழியா பாவிக்கிறார். அப்ப அவ அதுகளை கீறுவா. சின்ன வயசுல மிக சின்ன வயசுல 2-3 வயசுல இருந்து அழகான ஓவியங்களை கீறுவா. அப்ப மற்றது எங்களுக்குரிய மேடைகளை நாங்க தேடி தெரியாம நாங்களே எங்களுக்கு மேடை கொள்ளணும் ஒரு பொசிஷன் ஆக்கி இருக்கு. எந்த மகளுக்கு இப்ப இந்த சான்ஸ் கிடைக்குதோ எனக்கு தெரியாதானே. அப்ப நான் இந்த புத்தகத்துல சிறுவர் நூல்கள்னா அவன் அந்த படத்தையே போடுவோம்னு டிசைட் பண்ணித்தான் படம் கொண்டு வித்தாமாண்டா கிரு தருவா. இல்லாட்டி அவன் பழைய கலெக்ஷனுங்கள்ல நான் எடுத்து கவர் பேஜஸுக்கு போட்டேன். நான் அப்படித்தான் செய்திருக்கிறேன். அது உண்மையில நீங்க உங்களுடைய வாழ்வை நான் இந்த நேர்காணலோடாவும் யூடியூப் வீடியோஸாலையும் முகநூலாலையும் பார்த்தாலான்னு சொல்றேன். நீங்க சிலவற்றை துணிவாக அரங்கேற்றுகிறீர்கள். உங்களுடைய பிள்ளை உங்களுடைய படத்தை கீழே அதற்கு இன்னைக்கு போடுகிறீர்கள். எங்களுடைய சமூகத்தில் அவர் இவரை தெரிந்தவர்கள் ஒருவர் உயர்த்தி மேடையில் வைத்தாலே இவர் சொல்வதர்களே இருக்கிறார்கள். அவ்வாறாக நீங்கள் புதிய விஷயங்களை உங்களுடைய வீட்டில் தான் நீங்களுடைய புத்தக விழாக்களை நடத்தி வருகிறீர்கள். அவ்வாறு புதினமான விஷயங்களை கொண்டு வருகிற பெண்ணாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கவிதை தொகுதியும் சூரிய பெண் என்று வந்திருக்கிறது. அதை பற்றி எல்லாம் எனக்கு சரியான மதிப்பும் இருக்குது. எங்களுடைய மண்ணில் எங்களுடைய ஒரு பிள்ளை ஒரு மருத்துவராக இலக்கியவாதியாக அப்படி வந்திருப்பதை பற்றி உண்மையில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒருவரை வழிபடுத்தி கொண்டு போகும் ஒரு வெளிச்சம் போல. பெண்ணே நீ பேசவா. எங்களுடைய சமூகத்தை மிக ஆழமாக கூர்மையாக உங்களுடைய இயல்பான புத்தி கூர்மையுடன் அவதானித்து வருபவராக இருப்பதால் இந்த பாரதூரமான பிரச்சனைகள் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்தில் இப்போது இருக்கின்றவை பெரும் ஆபத்தை ஆக்குவன என்று நீங்கள் மருத்துவ ரீதியாக நினைக்கிறீர்கள். எங்களுடைய சமூகத்துல முதியவர்கள் கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்கிறேன். அது அவர் கற்றவரா இருக்கலாம், கல்லாதவரா இருக்கலாம், அதனுடைய பணக்காரரா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த காலத்துல முதியவர்கள் கைவிடப்பட்டுத்தான் இருக்கிறேன். அதே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாரது கண்டாலே அங்க இருந்து வீட்டுல நீங்க கஷ்டப்படுகிறேன். அப்ப பிள்ளைகள் அதை பொருட்படுத்த செய்யும். முதியவர்களுக்கு நிறைய நாங்கள் இப்படி நல்ல வழிபாட்டு வளர்த்த எங்களுக்கு 2 பிள்ளைகளை வச்சு கொண்டு பாக்கலாம நிக்கிறோமே தங்களோட ஆதங்கத்தை சொல்லிடணும். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலையிலதான் இந்த காலத்துல முதியவர். ஒரு காலத்துல முதியோரில் நல்ல வருமானம் தரக்கூடிய வரப்போகுது யாழ்ப்பாணத்துல. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏண்டா படிச்ச பிள்ளைகளும் பெற்றோரை பாக்குற மாதிரி இல்லை. எல்லாரும் தாங்க பிஸியான்னு சொல்லி கொண்டு ஓடி திரியணும். மற்றது போதை பொருள் பாவனைகள், அதனாலதான் இந்த முதியவர்களும் கைவிடப்படுகிறார்கள். ஏன்னா பெற்றோருக்கு தங்களோட மற்ற பக்கம் பாக்குறது கஷ்டம். அதோ பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கு. போதை பொருள் தாராளமா பாவிக்கப்படுது. அது எல்லா லெவலிலையும் பாவிக்கிறது. கட்டாயம் படிப்படியும் பாவிக்கிறான்னு இல்ல, படிச்சவ படிக்காதவ எல்லாரும் அதை பாவிக்கணும். இந்த கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்குது. பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய நூல்கள் 5 சிறுவர் நூல்கள் தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நூல் வெளியீடுகளை பற்றி பார்த்திருக்கிறேன். உங்களுடையது இலக்கிய அடையாளம் பதிந்து விட்ட ஒரு அடையாளம். குறிப்பாக சிறுவர் இலக்கியத்தில் கை வைப்பதற்கு யாரும் துணிவதில்லை. எங்களுடைய தாட்சாயணி மீனவபுரத்து இளவரசி என்ற ஒரு புத்தகம் செய்திருக்கிறார். போது வளர்ந்து வருவதில் கை வைக்க தயங்குகின்ற இடமாக அது இருக்கிறது. உங்களுடைய இந்த 5 சிறுவர் நூல்களும் உண்மையிலே இவற்றை பேசுகின்றன. என்ன காரணங்களுக்காக அவற்றை நீங்கள் எழுதினீர்கள்? அந்த புத்தகங்கள் சமூகத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள்? குறிப்பாக இந்த சூரிய பெண்ணையும் ஒரு கால் சேர்த்து சிறுவர் நூல்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு கைவிடப்பட்ட சிறுவர்களும் தாய் தகப்பனால கைவிடப்பட்டு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நான் யோசிக்கிறது. அப்ப இவங்களுக்காண்டி நான் ஏதாவது செய்ய வேணும் யோசிக்கிறேன். அவங்க தரையட்டு வேறு இடங்களுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு ஆதரவும் இல்லாத குழந்தைகள். அப்ப நான் 5 வளையாவது 50 வளையுமோன்னு யோசிச்சு இவைக்கு ஏதாவது நல்லதா நான் இப்ப சொல்ல வேணும். மாறவே மாறட்டும். நான் அன்பு செய்யறது, நெற்பழக்க வழக்கங்கள் சொல்றது, மற்ற புதிய விடயங்களை கற்றுக்கொள்வது. புத்தகத்தை வாங்க இல்ல ஏதாவது நுழைய போறோம். அப்படியா சேர்த்துதான் நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இயற்கையை நேசிக்கிறோம். நானும் கூடுதலாக அப்படியான வழிக்கு போறது சான்ஸ் குறையாது. அவன் இயற்கையை பாதிக்கவும் செய்ய மாட்டான். மனதும் ரிலாக்ஸா இருக்கும். குறைவா இருக்கு. கூடுதலா நான் அந்த எல்லாம் பறவைகள் மற்றது சின்ன பூச்சிகளோட கம்பைன் பண்ணி தான் நான் இந்த கதைகளை எழுதி இருக்கிறேன். அதோட புதிய தகவல்கள். இப்ப சீஹோஸ் எடுத்தா ஆண்குள்ள சீஹோஸ் தான் இதை தாங்குது, கருவை தாங்குதுன்ற விஷயம், அப்படியான விஷயங்கள்ல நான் சொல்லி கதைகளை கொண்டு போறேன். மற்ற கவிதைகள் என்று பார்த்தால்
இந்த எல்லா டார்கெட்டும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியோ யாரையும் தாக்கி எழுதாம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவே தான் நான் யோசிச்சு எழுதுறேன். நல்ல விஷயம். உங்களுடைய எழுத்துக்களை பார்க்கும்போது குறிப்பாக நீங்கள் அந்த விஞ்ஞான கதைகளை சிறுவர்களினுடைய மொழியில் சொல்லுகின்ற போது உங்களுடைய அந்த மருத்துவத்துறையோடு சேர்ந்து இணைந்து நடத்துகின்ற போது அந்த குழந்தைகளை பார்த்து இலக்கியத்தின் அழகோடு கொண்டு வருகின்ற படைப்புகள் உண்மையில் போற்றத்தக்கது. பெண்ணே நீ பேசவா? நாங்கள் பெரும் படைப்பாளிகள் என வியந்து பிரமித்த கோசலை ரஞ்சகுமார் அவர்கள் கூட உங்களுடைய பதிவுகளுக்கு வந்து சிரிப்பான பகுதிகளை சொல்லுகின்ற போது நாங்கள் இவர்கள் இப்படி கதை பார்க்கலாம் என்று வியக்கின்ற வேண்டாம். அவ்வாறு பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் உங்களுடைய இடங்களுக்கு வந்து மிகவும் தெரிந்த பிள்ளை போல பழகுவதை நான் காண்கிறேன். உங்களுக்கு படைப்புலகத்தோடு இருக்கின்ற தொடர்பு என்ன? வாசிப்பில் உங்களுக்கு இலங்கை எழுத்தாளர்கள் சரி, இந்திய எழுத்தாளர்கள் சரி, ஆரை பிடிக்கும்? இன்னும் இந்த இலக்கிய உலகத்துக்கு கொண்டு வந்தது குப்புலான் சண்முகன் தம்பதியினர் தான். 2 பேரும் அப்ப அவங்க அம்மால நட்பு படியா நான் முதல்ல எழுத அணிந்து திருத்தி எல்லாம் கொண்டு வந்தது அவதான். தங்கண்ட புத்தக வழி ஒரு என்று சொல்லி ஒரு சின்ன உரை ஒன்று தெரிவின. தாங்கள் போய் அப்படி செய்த மற்றது என்ன எனக்கு மூத்த படைப்பாளிகளை நான் மரியாதையா தான் நடத்தி கொள்றது, அவைக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. நான் வாசிச்சது என்றால் எனக்கு சின்ன நிலையில இருந்து 12 வயசுல லக்ஷ்மி இந்த வானம்பாடிக்கு ஒரு விலங்குன்ற புத்தகம் எனக்கு வயசு டியூஷன்ல அப்ப அதைத்தான் வாசிக்க தொடங்கி இப்ப இந்த லக்ஷ்மி இந்த புத்தகங்களை தான் மற்றபடி கவிதைகள் என்று சொல்லி பாடல்கள் கண்ணதாசன் மற்ற எங்களோட மாவி பாரதியாற்ற பாடல்கள்ல எனக்கு விருப்பமானது. டாக்டர் சிவசங்கரியும் இந்த 2 துறையும் சேர அந்த நண்டு எல்லாம் நான் அவ்வளவு சின்ன பிள்ளை வாசித்தது அதெல்லாம் ஞாபகமாக இருக்கு. பெண்ணே நீ பேசவா? உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. புராதன பொருட்களை சேர்ப்பதும் எங்களுடைய முந்திய பாவிச்ச கருங்கல் அம்மி, சின்ன பொருட்கள் எல்லாம் அழகான சின்ன பொருட்கள் எல்லாம் அவற்றை பார்க்கவும் அவற்றின் வடிவங்கள் கூட புதினமாக இருக்கின்றன. அவற்றின் பெயர்களை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவற்றை நீங்கள் சேர்த்து வருகிறீர்கள். அதன் பின்னணியில் நீங்கள் எதை விருப்பப்பட்டு அதை செய்கிறீர்கள்? எங்க அம்மாக்காண்டிதான் நான் செய்ய தொடங்கினதான். இப்ப நான் நிறைய சாமான் சேர்த்துட்டேன். நான் வந்து ஒரு எங்கட சமுதாயத்துக்குரிய சரிப்பாத்தான் இருக்குது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு கிளப்பையாண்டாலே ஆணவம் இல்லை தானே, இப்ப கிளப்பையாளர்கள் முழு தானே. அப்ப அப்படி அந்த வரைக்குள்ள அதை சாமான எல்லாம் பார்க்கலாம். மற்றது எங்கட பண்பாடு எங்களோட பண்பாட்டுக்குரிய ஒரு ஆவணப்படுத்தலாம் சேகரம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நாங்கள் ஆட்சி அம்மா அவர்களோட வளர்ந்தபடியால எங்களுக்கு அதில் ஒரு கற்று இருக்குது. அந்த பழைய பொருள்கள், அந்த பெட்டகம் அப்படி அதைகளெல்லாம் பார்த்து வளர்ந்தபடியால அதுல ஒரு இப்ப இனிவார சந்ததி பிள்ளைகள் பழைய பொருட்கள் என்று தூக்கி எறிகிற மனநில வந்துட்டு அந்த காலத்தின் போக்கோடு மாறி வருகிற மனநிலை. பெண்ணே நீ பேசவா? காலத்தின் போக்கோடு மாறி வருகின்ற அந்த மனநிலை ஆட்டிடியூட் வந்து சிறியவர்களிலும் பெரியவர்களிலும் பெரிய மனத்தாக்கங்களை மன அழுத்தங்களை எல்லாம் ஆக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக எங்களுடைய பெண்கள் அவர்கள் எவ்வாறான மன நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள்? அதற்கு என்ன காரணங்கள் இருக்கின்றன? எங்களை நான் தியாகிகளாக சொல்றேன். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் காதலிக்க வேண்டும். எங்களுக்கு எங்களோட உடம்புக்கும் எங்களோட நடைமுறைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. அதுக்கு நாங்க மற்றவையே பொறுப்பு கூற சமூகத்தை நாங்கள் எழுக்க இயலாது. நாங்கள் சரியா கவனிக்க வேணும் என்று யோசிச்சு நாங்க தான் அதை செய்ய வேணும். மற்றவை என்ன செய்தாலும் அதை எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மாதிரி இருக்க வேணும். இப்ப எப்படி சொல்லி வாழ்ந்து கொண்டு ஒரு வீட்டுல ஒரு பெண் அம்மாவா இருக்கல அந்த அம்மா தன்னலனும் மற்ற பிறநலனும் அம்மாங்களை பாதுகாத்துக் கொள்ள வேணும். மற்ற தாங்கள் எவ்வளவு வேலையை செய்து கலைச்சாலும் தங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கு. ஒரு பாட்டை கேட்கிறதோ ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதோ அதாவது அட்லீஸ்ட் ஒரு புத்தகத்தை என்னவா புத்தகம் எழுதுறதும் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் டெக்னிக் தான். அப்ப அப்படி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு அதை போல பண்ணணும். இது நடக்குது அது நடக்குது அதால நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி இருக்கக்கூடாது. உங்களால ஏழுமான அளவுக்கு செய்ய வேணும். பேருந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கல ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்குரிய கண்டுபிடிக்கணும். மற்றது நல்ல நண்பர்களை தங்களுக்குள்ள வச்சிருக்கு.
ஒரு ஆள் சும்மா தச்சையில சும்மா கதைக்கு ஒரு ஆள் பிள்ளையான வழியில போக நினைச்சாலும் இவை இருக்கிறமோ எப்படி என்ன நினைக்கிறமோ தெரியாது அந்த மாதிரியான அப்படியான வச்சிருக்கோம். மற்றது எங்களுக்கு முழு நெருக்கடி இருக்கே இல்லை, அதை நாங்க இன்னொரு ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ண அதற்குரிய ஆக்களை வச்சிருக்கோம். அது சங்கத்தியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அப்படி ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆக்கள் இருந்தா தான் அவை வழிபடுத்தின நீங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். ஒரு சில நேரங்கள்ல சில விஷயங்களை சொன்னாலே பெரிய ரிலாக்ஸா தான் இருக்கு. அதோட அவைக்குன்னு ஒரு பிரச்சனை அதையும் நாங்கள் கொடுத்து கேட்கிறோம். ஒரு சைட் நாங்க பெனிஃபிட் எடுத்துக்கொண்டு விடப்படாது. அப்புறமேட்டது பெண்கள் உடம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தா தான் நல்லா வேலை செய்யலாம்ன்றதெல்லாம் போய் உடம்ப நாங்கள் எவ்வளவு BMI இருக்கணுமோ அதை கேட்டு வச்சிருக்கோம். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி கொள்ளணும். ஒரு 35 வயசுக்கு மேல ஸ்கிரீனிங் செய்ய வேணும். எங்களோட கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, தைராய்டு இல்லாட்டி எங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் அடிக்கடி பார்த்து கொள்ள வேணும். பெப்ஸ்மியர் எல்லாம் அடிக்கணும் தானே, சர்வைக்கல் கேன்சர் அப்ப அதுகளை செய்ய வேணும். இப்ப ரூட்டீனா சிலதுகளை நாங்க செய்ய வேணும். மற்றது எங்களை ரிலாக்ஸ் பண்ண வேணும். அதுகளை நாங்க செய்து வந்தால் நாங்க மற்ற வேலை எங்களோட குற்றங்களை போடிடாது. நாங்கள்லாம் எங்களை கவனிக்க வேணும். மிக நல்ல பதில். பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய மருத்துவத்துறையில் ஒரு குழந்தைகள் துறையோ குழந்தைகள் சார்ந்த துறையோ அல்லது வெவ்வேறு துறைகள் இருக்கின்றன. உங்களுடைய துறை சார் தகமை என்ன? இதை ஸ்பெஷலைஸ் பண்ணி இருக்கிறீர்கள்? இல்ல, நான் ஒன்றும் ஸ்பெஷலைஸ் பண்ணி இல்ல. நாங்க MBBS டாக்டர் தான். இப்ப நான் வந்து ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் வேலை செய்யணும். இந்த குழந்தை நியூரோசர்ஜிக்கல் யூனிட்ல வேலை செய்யுது. அதுக்கு பிறகு மகள் பிறந்ததுல இருந்து நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யறேன். இப்ப அம்பன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். OPD லெவல்ல வேலை செய்யற டாக்டர்ஸ் நிறைய பேஷண்ட்ஸை பாக்கினேன். அப்ப அவன் நிறைய ஃபேக்ட்ஸ்களை அறிஞ்சு கொள்ளலாம். பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பலாம். அப்படி வேலைகள் அந்த பேசிக் லெவல்ல செய்யக்கூடியதா இருக்குது. OPD-ல இந்த வார பேஷண்ட்ஸுக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து கொண்டு பார்க்கிற போது அந்த டாக்டர்ஸ் தான் எங்களுடைய தாய் தகப்பனை அவைட்டு தான் நாங்க கையில கொடுத்திருக்கிறோம். உங்களை மாதிரி வடிவா உங்களுடைய படிப்புகளோட வெளியில வந்துடலாம், நிறைய பேர் வந்துடலாம். ஆனா தங்களுடைய நாட்டில் நின்று சேவைகளை செய்கிறார்கள். உண்மையில் தெய்வங்களாக மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதை நாங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் எங்களுடைய தாய் தகப்பன் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை கட்டாயம் மனதில் வைத்திருப்பார்கள். பெண்ணே நீ பேசவா. நீங்கள் ஒரு கூட்டு குடும்ப முறையை பற்றி அல்லது ஒரு குடும்ப அமைப்புகளை பற்றி மிகவும் அக்கறைப்படுபவராக இருக்கிறீர்கள். அதனுடைய காரணம் என்ன? கூட்டு குடும்பம் ஒரு நிச்சயமா தேவையான ஒரு விஷயம். தனி ஆளாக பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பெற்றோர் சரியா கஷ்டப்படணும். அப்ப ஒரு அம்மா நிறைய வேலைகளை செய்து களைச்சு போயிட்டுல ஒரு பிள்ளைக்கு வருத்தம், ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் போகணும், ஒரு பிள்ளை வேற எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யறான்னு தெரியாது. அந்த விரக்தியில அந்த அம்மா டிப்ரெஷனுக்கு போகலாம் அல்லது இதுக்கும் போகலாம். சில நேரங்கள்ல சைல்ட் அபியூஸும் நடக்கும். அப்ப கூட்டு குடும்பம் வரைக்கும் இந்த பிரச்சனை மற்றது தேவையான அட்வைஸ்களை சொல்லி அந்த வளர்ப்பதிலையோ வேற விஷயங்கள்ல அட்வைஸ்களை சொல்லலாம். பெரியவர்களும் அதோட முதியவர்களும் கைவிடப்படாமல் இருப்பினும் இப்படி பல விதமான தேவைகளுக்காண்டி அந்த கூட்டு குடும்ப முறை கட்டாயம் தேவைப்படலாம் கிடையாது. அதை அறிமுகப்படுத்தினா சிக்கல்கள் குறையும். பெண்ணே நீ பேசவா. நீங்கள் ஏதாவது இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த எங்களுடைய சமூகத்துக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுகிறீர்களா? அன்பு இப்ப குறைஞ்சு கொண்டு போகுது. அன்பு குறைகிறதாலதான் எல்லா விஷயமும் பிள்ளையா நடக்குது. மற்றது ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷனா ட்ரீட் பண்ண பழகணும். பணக்காரனோ ஏழையோ படிச்சவரோ படிக்காதவரோ அப்படி வேற வேற சிக்கல்கள் எங்கள சமூகத்துல இருக்குது. அதுகளை எல்லாத்தையும் பாராட்டாம ஒவ்வொரு மனுஷனையும் மனிதனாக பார்க்க தாய் தகப்பன் அப்படி நடந்து பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேணும். ஆசிரியர்களும் இதுல பெரிய பங்கெடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சி என்ன பங்கு வகிக்குது சமூகத்துல? சாதாரணமா அவ இருந்தாலும் பொம்பளை தானே என்ற ஒரு அது பெண்களும் சொல்லிவிடும் ஆண்களும் சொல்லிவிடும். அதுக்காரையும் நீங்க இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்பான கதைகள் அது நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை சந்தித்ததும் உண்மையில் ஒரு
கனகாலம் பழகின அல்லது என்னுடைய சொந்த சகோதரத்தை கதைப்பது போல இருக்கிறதா? ஆனால் நீங்கள் டாக்டர் பஞ்சகல்யாணி செல்லத்துறை. அதுதான் இந்த நிகழ்ச்சியால் எனக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள். ஒவ்வொரு பெண்களும் இந்த நிகழ்ச்சியூடாக வந்து போகும்போது ஒரு மின்னல் போல வந்து போகிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வையும் அவர்கள் வெளிச்சப்படுத்துகிறார்கள். உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் நிறைய நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இவ்வாறான ஒரு ஆளுமையோடு சந்தித்துக் கொண்டோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு மகத்தான ஆளுமையோடு சந்தித்துக் கொண்டுள்ளேன். உங்களிடம் வணக்கம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கியவர்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. இல்லத்தரசிகளை அழகுபடுத்தும் தங்க நகைகளை பல விதவிதமான புது தெரிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் SMTS ஜுவல்லரி. சுவிஸ் நகைச்சீட்டு மூலம் இணைந்து கொண்டு ஆபரணங்களை பெறவும் ஓர் அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லர்ஸ். உலகில் அதிகம் புகழ்பெற்ற சுவிஸ் நாட்டின் ராடோ கடிகாரங்களை கைகளில் கட்டிவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்கள் பலர். உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லரியினர். மாதாந்தம் நீங்கள் 150 பிராங்குகளை கட்டுவதன் மூலம் 12 மாதத்தில் உங்கள் கைகளில் தருகின்றார்கள் ராடோ கடிகாரங்களை. SMTS ஜுவல்லரி தீபாவளி வரை 10% முதல் 60% வரை மலிவு விலையில் அனைத்து புடவைகளையும் தங்க நகைகளை 5% மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 0765898091 0787152229.